श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 6. உலகனைத்தும் ராமமயம் என்று வணக்கம். பிரம்மதேவன் எப்பொழுது இவ்விதமான விவேகத்தை அருளுகிறாரோ அப்பொழுது குறைகளை களைந்து மனது குணங்களில் ஈடுபாடு கொள்கிறது. காலம், இயல்பு, முன்வினை இவற்றின் அதிக தாக்கத்தினால் நல்லவர்கள் கூட மாயைக்கு ஆட்பட்டு நற்பண்பிலிருந்து சில பொழுது நழுவி விடுவர். ஆயினும் எவ்வாறு பகவானுடைய பக்தர்கள் அப்படி நழுவியதிலிருந்து மீண்டும் துக்கம் குற்றங்களை களைந்து நிர்மலமான புகழை அடைகிறார்களோ அதுபோல துஷ்டர்களும் கூட எப்பொழுதாவது சத்சங்கத்தில் சேர்ந்து நல்லது செய்கிறார்கள். ஆயினும் எவ்விதத்திலும் அழியாத தீய இயல்பு அடியோடு போவதில்லை. எந்த வஞ்சகர் நல்லோர் வேஷம் போட்டுக்கொண்டு விடுகிறாரோ அவரையும் அவருடைய நல்ல வேஷத்திற்கு மதிப்பு கொடுத்து உலகம் போற்றுகிறது. ஆனால் என்றாவது ஒரு நாள் அவர் வேஷம் கலைந்து விடுகிறது. கடைசி வரை இருப்பதில்லை. காலநேமி, ராவணன், ராகு இவர்கள் இப்படித்தானே இருந்தார்கள். தகாத வேஷம் போட்டுக்கொண்டாலும் கூட சாதுக்களுக்கு மரியாதையே கிடைக்கிறது. உலகில் ஜாம்பவான் கரடி வேஷத்திலும் ஹனுமான் வானர வேஷத்திலும் கூட பெருமை பெற்றார்களே. கெட்ட சகவாசத்தினால் கேடும் சத்சங்கத்தினால் லாபமும் உண்டாகும். இந்த சேதி உலகிலும் வேதத்திலும் கிடைக்கிறது. யாவரும் அறிவர். காற்றில் கலந்துவிட்ட புழுதி ஆகாயத்தில் ஏறிவிடுகிறது. அதுவே கீழே ஓடுகின்ற நீரில் கலந்துவிட்டால் சகதியில் சேர்ந்து விடுகிறது. சாதுவின் வீட்டிலுள்ள கிளியும் மைனாவும் ராம நாமத்தை நினைக்கிறது. அசாதுவின் வீட்டில் உள்ள கிளியும் மைனாவும் நினைத்து நினைத்து வசைபாடுகிறது. கெட்ட சேர்க்கையினால் புகை கரி எனப்படுகிறது. அதுவே நல்ல சேர்க்கையினால் அழகான மசி ஆகி புராணம் எழுத உதவுகிறது. அதே புகை நீர், நெருப்பு, காற்றுடன் சேர்ந்து மேகமாகி உலகிற்கு வாழ்வு அளிக்கின்றது. கோள்கள், அதாவது நவகிரகங்கள், மூலிகைகள், நீர், காற்று, துணி இவையெல்லாம் கெட்ட சேர்க்கையாலும் நல்ல சேர்க்கையாலும் கெட்டதும் நல்லதுமான பொருள்கள் ஆகிவிடுகின்றன. திறமையுள்ள ஆராய்ச்சி செய்கின்ற மனிதர்கள் தாம் இவ்விஷயத்தை அறிய முடிகிறது. மாதத்தின் இரு பிறைகளிலும் ஒளியும் இருட்டும் ஒரே விதம்தான் வருகிறது. ஆயினும் பிரம்மதேவன் இவற்றின் பெயர்களில் மாற்றம் வைத்துவிட்டார். ஒன்றுக்கு சுக்லபக்ஷம் என்றும் மற்றதிற்கு கிருஷ்ணபக்ஷம் என்றும் வைத்துவிட்டார். ஒன்று சந்திரனை வளர்ப்பதால் புகழ் பெறுகிறது, மற்றது சந்திரனை தேய்ப்பதால் இகழ்ச்சி அடைகிறது. உலகில் எத்தனை ஜடமான உணர்வுள்ள பிராணிகள் உள்ளனவோ எல்லாவற்றையும் ராமமயமாகவே பார்த்து கைகூப்பி திருவடி தாமரைகளில் எப்பொழுதும் வணங்குவேன். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், நாகங்கள், பக்ஷிகள், பிரேதங்கள், முன்னோர்கள், கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், அரக்கர்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். இப்பொழுது அவர்கள் எல்லோரும் அருள் புரியட்டும்.